ஏற்கனவே ஆதிராவிட நலத்துறை சார்பாக நிலங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு போய் ஒப்படைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு வழங்கிய பட்டாக்களை மீண்டும் அது கணக்கில் கிராம கணக்குகள் ஏற்றப்படாத காரணத்தினால் அந்த நிலங்களை இப்பொழுது கணக்கில் ஏற்றப்பட்டு ஏற்கனவே வழங்கிய பட்டாக்களை பட்டான்ற பேரில் புதுசாக ஒரு பட்டாவை கிரியேட் பண்ணி இப்போ வழங்கினதா இப்படி தான் ஒரு நாடகத்தை திராவிட மாடல் ஆட்சி நடத்தப்பட்டது. அன்னைக்கும் யாரும் இப்போ எங்களெல்லாம் கூப்பிடல, நாங்கள்லாம் கலந்துக்கிறோன்னு சொல்லி வந்தவங்க யாரும் அந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் அந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்கலை. இப்போ அவங்க வந்ததுக்கான நோக்கம் வேற ஒரு சூழ்நிலையில் அவங்க இதில் வந்திருக்கிறாங்கன்றதை தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் விசாரிச்சதிலும் அது போன்ற ஒரு செய்தி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஆதிராவிட நலத்துறை சார்பாக நிலங்கள் எடுக்கப்பட்ட நிலங்கள் எல்லாமே ஆதி திராவிடர் நத்தமாக தான் இருக்குது, அரசனுடைய சொத்தாக தான் இருக்குது, தனிநபர் சொத்தாக அது இல்லை. அப்போ நீங்கள் அதை உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நம்ம பேசணும். இப்போ இதில் முரண் ஏற்படுது. இது ஆதிக்க சாதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள், அதற்கு ஆளுங்கட்சியும் துணையாக இருக்குது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இதில் துணையாக இருக்குது. சாதியவாதிகளுக்கு ஆதரவாக இதில் செயல்படுறாங்க. ஆளுங்கட்சியின் போது வைப்பிரகாசம் சொல்லிட்டீங்க, மாவட்ட செயலர், சட்டமன்ற உறுப்பினர். எதிர்கட்சியின் அதிமுக சொல்கிறீங்க, அதில் யார் இருக்காங்கன்றது அவர் இப்போ KP முனுசாமியும் சொல்லலாம், அசோக் குமாரையும் கூட சொல்லலாம். 2 சென்ட் இடத்துக்காக ஒரு தனி மனிதனுக்காக போராட வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு வழங்காம 2 சென்ட்டே வழங்குறதுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒரு தனிநபருக்கு 45 ஏக்கர் நிலங்கள் எப்படி வழங்கினீங்கன்ற கேள்வியை முன்னெடுக்க வேண்டிய சூழல் விடுதலை சிறுத்தைக்கு ஏற்பட்டது. உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்தித்து பேசக்கூடிய விருந்தினர் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயலாளர் திரு மாதேஷ் அவர்கள். கடந்த 2 நாட்களாக சமூக வலையொலி ஒன்றில் அவர் குறித்து ஒரு கடுமையான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளை வைத்து ஒரு காணொளி வெளியாக இருக்கிறது. அது தொடர்பாக அவரிடமே சில விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இப்போது நாம் திரு மாதேஷ் அவர்களை சந்திக்கிறோம். திரு மாதேஷ் வணக்கம். வணக்கம். இப்போ 2 நாளாக பார்த்தீங்களா, ஒரு சமூக வலையொலியில் உங்களை குறித்து கடுமையான குற்றச்சாட்டு வச்சு ஒரு காணொலி வெளியாக இருக்குது. அதில் அந்தளவுக்கு அதாவது உட்கட்சி பிரச்சனை, மற்ற கட்சியெல்லாம் திட்டாருன்ற மாதிரி கடுமையாக அந்த காணொலியில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு அடிப்படை சில போராட்டங்கள்லாம் எடுத்ததா, அதுக்கு பிறகுதான் வந்ததா செய்தியில் வெளியாகுது. அது நீங்கள் சாலை மறியல்லாம் கூட பண்ணியிருக்கிறீங்க. அப்போ எதுக்காக இந்த சிக்கல் உருவானது, இதெல்லாம் இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பமாகுதுன்றது கொஞ்சம் விரிவாக அந்த அடிப்படை பிரச்சனை என்னன்றது கொஞ்சம் சொன்னீங்களா, பார்வையாளர்களுக்கு அந்த ஐயத்தை போக்குறது சரியாக இருக்கும். கிருஷ்ணகிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மைய மாவட்ட செயலாளராக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களால் என்னை நியமிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பணியாற்றி வருகிறேன். பல்வேறு கட்ட போராட்டங்களை 2 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு என் மீது 12ஆம் தேதி நடந்த சாலை மறியலோடு சேர்த்து எனக்கு 12 வழக்குகள். 12ஆம் தேதி இந்த மாதம், இப்போ இந்த மாதம் நவம்பர் 12. ஆமாம் தோழர். அதோடு சேர்த்து எனக்கு 12 வழக்குகள் என் மீது காவல்துறை பதியப்பட்டுள்ளது. நான் சமூகம் சார்ந்து சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக ஆதி திராவிடர் மக்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு 40-50 ஆண்டு காலமாக அந்த மக்களுக்கு நிலங்களை ஒப்படைக்காததை கண்டித்து முதுகுரிக்கி கிராமத்தில் நிலமீட்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த நிலமீட்பு போராட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தை சார்ந்த கவுடாஸ் கம்யூனிட்டிக்கு ஆதரவாக திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் அவர்கள் சாதகமாக செயல்படுவதாகவும் எங்களுக்கு தகவல் தெரிந்ததன் அடிப்படையில் அவர் மீது அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து அந்த கூட்டத்தில் பேசினேன். அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது என்னென்னா, நீங்கள் அப்போ உங்களுக்கு உங்கள் சாதி சார்ந்தே அந்த ஓட்டு மட்டுமே நீங்கள் வாங்கி வெற்றி பெற முடியுமா? அப்போ தலித்துகளுடைய வாக்கு எங்களுக்கு வேண்டாம் என்று உங்களால் சொல்ல தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? அதன் அடிப்படையில் தான் நான் ஒய் பிரகாஷ் அவர்களிடத்தில் பொதுமக்களோடு சேர்ந்து அந்த கோரிக்கையை நான் முன் வச்சு பேசினேன். அதுக்கப்புறம் பிப்ரவரி 6ஆம் தேதி
இந்த ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் ஆதிராவிடர் மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கும் இழைக்கப்படும் அநீதி, அந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு போராடுவதென முடிவு எடுக்கப்பட்டு, அந்த முடிவின் அடிப்படையில் எங்களுடைய தலைமை நிலை செயலாளர் அண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் முன்னெடுப்பால் என்னுடைய தலைமையில் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சிறப்பழைப்பாளராக கண்டன உரை ஆற்றுவதற்கு இசைவளித்து அந்த கூட்டத்தில் 4000க்கும் மேற்பட்ட நபர்களை ஒன்று திரட்டி அந்த மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதன் விளைவாக அடுத்த நாள் போயிட்டு ஆலூர் ஷானவாஸ் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் நேரடியாக வந்து தலைமை நிலை செயலாளரை சந்தித்து அவரிடத்தை வந்து மனுவாக கொடுக்காமல் நாங்கள் வந்து துண்டறிக்கை தயார் செய்ததை கொண்டு போய் அவரிடத்திலும் கொடுக்கப்பட்டதன் விளைவாக உடனடியாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மட்டும் போன மாதம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிற பொழுது 85,000 பேருக்கு மேல் வந்து பட்டா வழங்குவதாக சொல்லி ஒரு அறிக்கை வந்து பட்டாவும் வழங்கப்பட்டது. அந்த பட்டா வழங்கப்பட்டதனுடைய விளைவாக தான் அதில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஆதிராவிட நலத்துறை சார்பாக நிலங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு போய் ஒப்படைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு வழங்கிய பட்டாக்களை மீண்டும் அது வந்து கிராம கணக்குகள் ஏற்றப்படாத காரணத்தினால் அந்த நிலங்களை இப்பொழுது கணக்கில் ஏற்றப்பட்டு ஏற்கனவே வழங்கிய பட்டாக்களை பட்டான்ற பேரில் வந்து புதுசாக ஒரு பட்டாவை கிரியேட் பண்ணி இப்போ வழங்கினது தான். இப்படி தான் வந்து ஒரு நாடகத்தை திராவிட மாடல் ஆட்சியில் நடத்தப்பட்டது. இதை வந்து கண்டித்து தான் 12ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து மீண்டும் வந்து இந்த மக்களுக்கு இன்னும் நீங்கள் பட்டா கொடுக்கல, பட்டா கொடுக்கணும்னு கேட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து முன்னெடுத்தோம். கட்சியில் வந்து உட்கட்சி பிரச்சனை தொடர்ச்சியாக வந்து மாவட்ட செயலாளர் போட்ட நாட்களிலிருந்தே அவர்கள் என்னை வந்து புறக்கணித்து செயல்பட்டார்கள். பல்வேறு முறை வந்து அவர்களை நான் வந்து அணுகி பேசி முயற்சி செய்து பார்த்தேன். அவர்கள் அந்த என்னுடைய முயற்சிக்கு வந்து அவங்க இசைவளிக்காத காரணத்தினால் மது ஒழிப்பு மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடத்துவதற்கு இந்த கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு மேலிட பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார். அவரும் வந்து இந்த கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி பொறுப்பாளருங்க யாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க, அதை நீங்கள் உடனடியாக பேசி அந்த எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வேலை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், அவங்க என்னோட வந்து ஒத்துழைச்சி வேலை செய்கிறது தயாராக, நீங்கள் அதை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுங்கன்னு எங்கள் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் இடத்துல சொன்னோம். அவரும் வந்து கூப்பிட்டு 2 தரப்பையும் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்தும் போது வந்து இல்லை நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரோடு நாங்கள் இணக்கமாக சேர்ந்து செயல்பட முடியாது, அவர் இல்லாமல் நாங்கள் நடத்துகிற வந்து தொகுதி கூட்டங்களுக்கு நீங்கள் வந்து பங்கெடுக்கணுன்ற மாதிரி வந்து அவங்க பேசினாங்க. அதுக்கு அவர் ஒத்து போகாமல் அதுக்கு அந்த மாநாட்டில் எங்களோட இணைஞ்சு வேலை செஞ்சார். அந்த விஷயம் தலைமையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கும் இந்த விஷயம் தெரியும். இப்போ இந்த நடந்த 12ஆம் தேதி நடந்த இந்த போராட்டத்தில் வந்து எங்களை யாரும் ஒருங்கிணைக்கல, எங்களை சேர்த்துல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அந்த காணொலியில் கூட அதான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவர் தன்னிச்சையாக செயல்படுறாரு, அவர் தலைமை நிலை செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் பேர் மட்டும் போட்டு இங்கே இருக்கிற நிர்வாகிகளை கலந்துக்கிற ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுறாரு, எங்களெல்லாம் புறக்கணிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை அந்த காணொலியில் உங்கள் மேலே வச்சுருக்காங்க. என்ன தோழர், இது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு போராட்டம் 2 போராட்டம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு போராட்டம் எடுக்கும்போதும் ஒவ்வொரு செயற்குழுவை நம்ம வந்து நடத்த முடியாது. ஒரு கட்சி ஒரு மாவட்ட செயலாளர் தலைமை வந்து அறிவிக்கிற போராட்டங்கள் வந்து எடுத்த போராட்டங்கள் வேறு, சாதி அடக்குமுறைக்காக எடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட போராட்டங்கள் வேறு. நான் சமீபத்தில் வந்து சோக்காடியில் ஆதிக்க சாதியினருக்கும் தலித்துகளுக்கும் வந்து சாதி கலவரம் ஏற்படுது. அந்த சாதி கலவரத்தில் வந்து நான் தலையிட்டு அதை முன்னெடுத்து தலைவர் கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாரு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து வழக்கறிஞர் ரஜினிகாந்த் வந்து கலந்துக்கின்னு அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கண்டன உரை அவர் தான் நிகழ்த்துறாரு. அன்றைக்கும் யாரும் இப்போ வந்து எங்களெல்லாம் கூப்பிடல, நாங்கள்லாம் வந்து கலந்துக்கிறோன்னு சொல்லி வந்தவங்க யாரும் அந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் வந்து அந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து நிற்கலை. இப்போ அவங்க வந்ததுக்கான நோக்கம் வந்து வேற ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து இதில் வந்திருக்கிறாங்கன்றதை தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் விசாரிச்சதிலும் அது போன்ற ஒரு செய்தி தான் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இவங்க வந்து யாரையும் புறக்கணித்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இங்கே யாருக்கும் இல்லை.
நான் ஒரு மாவட்ட செயலாளர், இங்கே லோக்கல் இஷ்யூஸ், மக்கள் அடிப்படை தேவையான அவங்களுடைய உரிமைக்காக அவங்க வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ 2 சென்ட் இடம் கூட இல்லாமல் வாழக்கூடிய ஒரு இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை தலித் அரசியல் இயக்கங்களுக்கும் இந்த சமூகம் முன்னேறணும்னு அக்கறையோடு செயல்படக்கூடிய அண்ணன் திருமாவளவன் பின்னாடி இருக்கக்கூடிய நாங்கள்லாம் இதை முன்னெடுக்கணுன்றதான் என்னுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நடத்தப்பட்ட போராட்டங்கள் தான். நீங்கள் அந்த மக்கள் எத்தனையோ கிராமங்கள் நம்ம பட்டா வாங்கி கொடுத்துருக்குறோம். சமீபத்தில் முதலமைச்சர் பட்டா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறதுல காவேரிப்பட்டினம் காந்தி நகரில் பன்னியல் என்ற கிராமத்தில் 80 பேருக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சி பீப்புள்ஸுக்கும் வன்னியர் மக்களுக்கு 80 பட்டாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் கிருஷ்ணகிரியை ஒட்டி உள்ள பாஞ்சாலி ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களும் வாழ்கிறாங்க. 464 பட்டா வாங்கப்பட்டுள்ளது. ஆதிராவ் நலத்துறை சார்பாக தலவாப்பள்ளியில் 50 பட்டா வாங்கி கொடுத்துருக்குறோம். அதே போல் சின்ன மணவாரண பள்ளியில் 72 பட்டாக்கள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு சில ஆதிராவ் நலத்துறையில் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இப்போ முதுகுறிக்கி வழக்கு நீங்கள் எடுத்துக்கினா இன்றைக்கி லேண்டு ஓனருக்கு ஃபேவராகவே ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த லேண்டு ஓனருக்கு ஆதரவாக ஜட்ஜ்மெண்ட் ஆகிறதுக்கு காரணம் அரசு தான் லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் 31 ஸ்டேட் ஆக்டும் மத்திய ஆக்ட் 1ல் எதையாவது இந்த 2 ஆக்டுக்குள்ளே தான் அந்த லேண்ட் அக்யூசியேஷன் எடுத்து அந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டிய சூழல் இருக்குது. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட நிலங்கள் அரசு எடுக்கப்பட்ட நிலங்கள் அப்போ எப்படி இந்த நில உடைமையாளருக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருது என்ற கேள்வியே மையம் ஏற்படுத்துது. இது போன்று தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. நான் இப்போ இந்த வழக்கு நிலுவிலே இருக்குன்னா 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எடுத்த மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு இந்த பட்டா உடனடி நீங்கள் வழங்கணும். அதுக்கு என்ன ஒரு சாய்ஸ் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னோன்னு சொன்னால், நீங்கள் இது ஜிபி ஒப்படின்னு அரசு வழக்கறிஞர் இடத்துல ஒப்புதல் பெற்று இந்த நிலங்களை அவர்களுக்கு எடுத்து ஒப்படைங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம். இன்றைக்கி ஆதிராவ் நலத்துறை சார்பாக நிலங்கள் எடுக்கப்பட்ட நிலங்கள் எல்லாமே ஆதி திராவிடர் நத்தமாக தான் இருக்குது. அரசனுடைய சொத்தாக தான் இருக்குது, தனிநபர் சொத்தாக அது இல்லை. அப்போ நீங்கள் அதை உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நம்ம பேசுகிறோம். இப்போ இதில் முரண் ஏற்படுது. இது ஆதிக்க சாதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள், அதற்கு ஆளுங்கட்சியும் துணையாக இருக்குது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இதில் துணையாக இருக்குது. சாதியவாதிகளுக்கு ஆதரவாக இதில் செயல்படுறாங்க. அப்போது ஆளுங்கட்சியின் போது வைப்பிரகாசம் சொல்லிட்டீங்க, மாவட்ட செயலர் சட்டமன்ற உறுப்பினர். எதிர்கட்சியின் அதிமுக சொல்கிறீங்க, அதில் யார் இருக்காங்கன்றத அவர் இப்போ கேபி முனுசாமியும் சொல்லலாம், அசோக்குமாரையும் கூட சொல்லலாம். ஏன் அதை நான் அப்படி அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணகிரியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் ஏடிஎம்கே, வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேபி முனுசாமி. நான் பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் நான் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, இது இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி நம்ம இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டுருக்குறோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது உங்கள் பகுதிக்கு இந்த தலித் பகுதிகளுக்கோ இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கோ உங்களுடைய குறைகள் யாராவது கேட்டதுண்டா? அப்படி கேட்கல. அப்போது அடுத்த தேர்தல் வரும்பொழுது அவங்கள நம்ம வெற்றி பெற செய்யக்கூடாது, அவர்களை தோற்கடிக்கிறதுக்கான என்ன வேலைகள் நம்ம மக்களுக்கு தெரியணுமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்றமான கோரிக்கையை வச்சு நம்ம அங்கே பேசணும். அதுக்கு 28ஆம் தேதி போச்சம்பள்ளியில் எனக்கு பதில் கொடுக்குறாரு. 27ஆம் தேதி கேபி இல்லை அசோக்குமார் எனக்கு பதில் கொடுக்குறாரு. அந்த மேடையில் கேபி முனுசாமி இருக்கிறார். அப்போ அசோக்குமார் என்ன பேசும்போது ஒருமையில் பேசுகிறாரு. நீ எந்த கட்சியிலேருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட நீ நன்கொடைக்காக நின்று இருக்கிற, நீ நீ வாடா போடா அப்படின்ற மாதிரி ஒருமையில் என்ன அவர் அங்கே பேசுகிறார். அந்த வீடியோ எனக்கு கிடைக்குது. 28ஆம் தேதி நான் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டினுடைய விளக்க பொதுக்கூட்டம் நடத்துகிறதா சொல்லி 28ஆம் தேதி சூளகிரியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். அந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசும் அதில் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க.
அப்போ நான் வந்து அவர்களை ஒருமையில் வந்து பேசுனது உண்மைதான். அவங்க பேசுனது பிறகு நீங்கள் பேசுகிறேன். ஆமாம், அவங்க Counter-ஆ பேசுனது தான் பிறகு தான் நான் கவுண்டர் கொடுத்து பேசுகிறேன். நான் வந்து ஏன் வந்து அதிமுக டார்கெட் பண்ணுறீங்க, எனக்கும் அதிமுகவுக்கும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு எதுவும் இல்லை, இன்டென்ஷன் எதுவும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த 2 தொகுதிக்கு அவர்கள் தான் எம்எல்ஏ. இப்போ நீங்கள் அந்த மக்கள் பிரச்சனையை வந்து பேசணும். நீங்கள் ராமன் தொட்டியில் வந்து சாலை பணி செய்கிறதுக்கு, தார் ரோடு போடுறதுக்கு, போஜி போடுறதுக்கு திமுக காரங்க போடக்கூடாது. ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன், என்னை விட்டுட்டு நீங்கள் போஜி போடக்கூடாது. அதனால் நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் சாலை மறியல் பண்ணுறேன்னு பண்ண கேபி முனுசாமி. இந்த வந்து தாழ்த்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் இன்றைக்கி என்னைக்காவது வந்து இந்த மக்களுக்காக சாலை மறியல் செஞ்சது உண்டா? அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அவரை ஒருமையில் பேசுறதுக்கான காரணம் ஏற்பட்டது. இவ்வளோ தான் நடந்தது தொடர். இல்லை, இந்த 12ஆம் தேதி நடந்த போராட்டம் இருக்குங்களா, ஆமாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு ஏன் கைது வரை ஏன் போனது? அன்னைக்கு 35 கோரிக்கைகளை மையப்படுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தோம் தொடர். அதில் வந்து ஆதரவு நலத்துறை சார்பாகவும் மற்றும் வந்து குடியிருக்கும் பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து புறம்போக்கில் குடியிருக்கிற மக்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சுருந்தோம். அதில் ஒரு 2 செய்தி வந்து இருக்குது தொடர். ஒன்று, கிருஷ்ணகிரி வட்டாட்சியருக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் சிக்கப்பூவத்தி, தொட்டப்பூவத்தின்னு 2 கிராமங்கள் இருக்குது. அதை சுற்றி வந்து வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி ஒரு 9 கிராமங்கள் இருக்குது. அதில் வந்து பூவத்தில் தலித்துகளும் வெள்ளாளகன்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் வசிக்கிறாங்க. அங்கே இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்கள், நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அங்கே வந்து இருக்குது. அந்த நிலங்களில் வந்து மண்டுமாரியம்மன் கோயில் ஏற்கனவே இருக்குது. அந்த கோயிலில் இப்போ இந்த மண்டுமாரியம்மன் கோயில்ன்றது எல்லா சமூகமும் பொதுவானது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வந்து அங்கே இருக்கிற புளிய மரங்கள் ஏலம் விடுறது, இது மாதிரியான வருவாய் ஈட்டி அந்த கோயில்களை வந்து பராமரிக்க ஏற்படுத்த, அதுதான் கோயிலே அப்படி தான் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலில் வந்து வன்னியர்கள் வந்து வழிபாட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லி பறையர்களும் வெள்ளாளகவுண்டரும் அதை வந்து எதிர்க்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஒரு வழிபாட்டு முறை வந்து தலித்துகள் வந்து இப்போ மேல் பாதியில் நடந்த திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து தலித்துகள் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்கன்னு நம்ம போராடுறோம், கண்டிக்கிறோம். அதே மாதிரி யாருக்கு அந்த வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டாலும் நம்ம அதை கண்டிக்க வேண்டிய கடமை நமக்கு அதுதான் ஒரு ஜனநாயகபூர்வமான சமூக நீதியை பற்றி பேசணும்னு சொன்னால் நம்ம இப்போ யார் பாதிக்கப்பட்ட மக்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிற்கணுன்ற கருத்தோடு தான் நம்ம அன்னைக்கு போய் அந்த வன்னியர் மக்களுக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தை கையில் எடுத்தோம். 1. 2வது வந்து சூளகிரி வட்டாட்சியருக்கு உட்பட்ட பகுதியில் ஒட்டையனூர்னு ஒரு கிராமம் இருக்குது தொடர். அந்த கிராமத்தில் 4/2 சர்வே எண், 45 ஏக்கரு காடுன்னு இருக்குது தொடர். 2011 19/9/04/2011 WP நம்பர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒசூர் வட்டாட்சியரால் கவுண்டர் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கவுண்டர் காப்பி நம்மக்கிட்ட இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 4/2 புறம்போக்கு லேண்டு, கவர்மெண்ட் புறம்போக்கு. இது 40 வருஷமாக கவர்மெண்ட் புறம்போக்காக தான் இருக்குது. அந்த லேண்டுக்கு பேர் வந்து பில்காவல் பட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படி வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த நிலங்களில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக அந்த நிலங்கள் வந்து பயன்பாட்டுக்காக வந்து அது மேய்ச்சல் புறம்போக்கா இல்லை, ஆனால் புல்காவல் பட்டான்னு வந்து அது இருக்குது. அந்த 2011 போட்ட அபிடேவிட்டில் அந்த கேஸின் அடிப்படையில் கவர்மெண்ட்டே வந்து அது புறம்போக்குன்னு சொல்லிடுச்சு. கோர்ட்டுக்கு இவர் கவுண்டர் கொடுத்துட்டார். கவுண்டர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கவுண்டர்லேயே இன்னொரு பேராவில் இன்னொன்று சொல்கிறாரு தாசில்தார், அவர் மிகப்பெரிய செல்வந்தரும் கூட அப்படின்னு அவர் வந்து பதிவு பண்ணி அதில் ஆவணப்படுத்தி தான் அவர் கோர்ட்டில் போடுறாரு. அப்போ கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கணும், எந்த வந்து லிட் பெட்டிஷன் போட்டிருந்தாலும் ஒரு டைரெக்ஷன் சொல்லும், இது வந்து விசாரித்து முடிச்சு வைங்கன்னு சொல்லி தான் டைரெக்ஷன் கொடுக்கும்.
அதன் அடிப்படையில் தான் இந்த கேஸையும் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தோம், அந்த ஆர்டர் காப்பி இல்லை. அதை இப்போ சர்ச் பண்ணி பார்த்தோம், ஆர்டர் காப்பி இல்லை. இப்போ அதில் என்ன இருக்குன்னா, அதை மால் ப்ராக்டிஸ் பண்ணி வந்து இந்த லேண்டை வந்து முனுசாமி செட்டியாருடைய சன்ஸ் வந்து பூஷன் குமார் உள்ளிட்ட நபர்கள், அவங்க திமுகவை சார்ந்த முன்னாள் ஒன்றிய குழு தலைவராக இருந்த ஃபேமிலி. அப்போ அவங்க வந்து வேற ஒரு நபருக்கு விற்று அது பட்டா மாறி போயிடுச்சு. இப்போ அது நீங்கள் எப்படி வந்து சேர்மன் குடும்பம் வந்து பட்டா வாங்கிக்கிறாங்க. ஆமாம், வாங்கிக்கிறாங்க. காடு பட்டா 2014 வரைக்குமே அது காடாக தான் இருக்குது. காடு இப்போவும் காடாக தான் இருக்குது, விவசாய நிலங்கள் கிடையாது. இப்போ போய் நீங்கள் பார்த்தாலும் அது வந்து ஆவணங்கள் மட்டும் இவங்க பேருக்கு மாறி வந்துச்சு. ஆனால் நாங்கள் எல்லா ஆவணங்களையும் போய் அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன நடக்குதுன்னா, இந்த குடும்பமே வந்து பூஷன் குமாருடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் வந்து சேவியார்ன்ற ஒருத்தருக்கு வந்து 10 ஏக்கர் நிலங்கள் வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த 10 ஏக்கர் லேண்டுக்குள்ளற ஆரம்ப சுகாதார நிலையம், ஊராட்சி மன்ற அலுவலகம், அங்கன்வாடி பள்ளி, ரேஷன் கடை, 2 சமுதாயத்தினுடைய கோயில், தலித் மக்கள் வசிக்கக்கூடிய 27 வீடு உள்ளிட்ட எல்லாத்தையுமே வந்து பத்திரப்பதிவு செய்து கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து அந்த ஒட்டையனூர் கிராம மக்கள் என்னை வந்து சந்திக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த மக்களை நான் போய் நேரடியாக போய் பார்த்து என்ன பிரச்சனைன்னு பேசிவிட்டு, அது வட்டாட்சியர்கிட்டையும் டிஆர்ஓக்கிட்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, அது என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ போய் தோண்டும் போது தான் இந்த மாதிரியான ஆவணங்கள் எங்களுக்கு கிடைக்குது. அப்போது ஒரு 2 சென்ட் இடத்துக்காக வந்து ஒரு தனி மனிதனுக்காக வந்து போராட வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு வழங்காமல் 2 சென்ட்டே வழங்குறதுக்கு வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது. ஒரு தனிநபருக்கு 45 ஏக்கர் நிலங்கள் எப்படி வழங்குனீங்கன்ற கேள்வியை முன்னெடுக்க வேண்டிய சூழல் விடுதலை சிறுத்தைக்கு ஏற்பட்டது. அந்த விஷயத்தில் தான் இவங்க வந்து எங்களுடைய கட்சி நபர்களே வந்து எனக்கு எதிராக ஏற்கனவே எங்களோட எந்த நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்காத நபர்கள், நான் மாவட்ட செயலாளரான காலத்திலிருந்து இந்த நிமிடம் வரை என்னோடு எந்த நிகழ்விலையும் எந்த நிகழ்ச்சியிலையும் அவங்க பங்கெடுக்கலை. சடனாக வந்து நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டம் அறிவித்த உடனே நேராக வந்து நீங்கள் எங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் நடத்தக்கூடாது, தலைமை வந்து உங்களை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் வந்து இதை இவங்க தலைமைக்கு புகார் சொல்லி உங்களுக்கு தலைமையிலேருந்து தகவல் சொல்லி எதுவும் சொல்லலை, அந்த மாதிரி சொல்லலை, எதுவும் தலைமையிலேருந்து உங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. இது வந்து மாவட்டத்தில் இந்த மக்களுக்கான பிரச்சனையை வந்து நடத்துகிறோம், அது தலைமைக்கும் தெரியும், எப்படி மக்கள் அணிதிரள்றாங்கன்றதே தலைவருக்கும் தெரியும். ஏன்னா வந்து லோக்கல் இஷ்யூஸ் பேசாமல் கட்சியை வலிமை பெற முடியாதுன்றதில் தான் நான் கவனமாக அதில் கையாளுறேன். நான் தலைவர் அறிவிக்கிற போராட்டத்தையும் நான் வந்து தெளிவாக நம்ம வந்து தலைவருக்காக நம்ம வந்து தலைவர் அறிவிக்கிற எந்த போராட்டத்தையும் கடுமையான எதிர்ப்போடு தான் நம்ம அதை வந்து தலைமை அறிவிக்கிற போராட்டங்கள் நம்ம உள்ளூர் போராட்டங்கள், உள்ளூர் மக்களுடைய பிரச்சனை எடுக்கும்போது தான் மக்கள் நம்ம பக்கம் நிற்பாங்க. அது நம்ம மக்களுக்கான இருக்கும்போது நம்ம அதை தானே செய்ய முடியும். எல்லாமே தலைமையில் கேட்டு செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது கேட்போம். இந்த மாதிரி நிகழ்வுகளில் நம்ம உள்ளூரில் இருக்கிற அளவில் அந்த பகுதியில் இருக்கிற அமைப்புகள் செய்கிறதுன்னு அதுதான் வழக்கம். அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். இது இப்போ எனக்கு வந்த தகவல், நம்ம சோழகிரியில் ராயக்கோட்டை ரோடு வந்து பிரிஞ்சு போகிற பிரிட்ஜு கீழே இந்த எங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் ஜிம்மோகன், கனியமுதன், செம்பட்டி சிவா போன்ற 3 ஒரு பெரிய ஒரு 20க்கும் மேற்பட்ட கும்பல் வந்து அந்த இடத்துல வந்து முன்னாள் எம்எல்ஏ வந்து முருகன் மற்றும் வைப்பிரகாசின் நேரடி சந்திச்சுட்டு அதான் வந்து அந்த இடத்துல அந்த போராட்டத்தை வந்து காத்திருப்பு போராட்டத்தை வந்து கலைக்கணும், நீங்கள் எங்கள் அனுமதி இல்லாமல் நடத்தக்கூடாது, எங்கள் பேர் போடாமல் நடத்தக்கூடாது, நீங்கள் வந்து வெளியூருக்காரன், நீங்கள் வந்து இங்கே உனக்கு வேலை இல்லை, அதனால் நீங்கள் எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் எழுந்து போங்க, உங்களுக்கெல்லாம் பட்டாலாம் கிடைக்காது, நாங்களே உங்களுக்கு வந்து பட்டா வாங்கி கொடுக்குறோம், இவனை நம்பி வராதிங்க, இவன் வந்து உங்களெல்லாம் ஏமாத்துறான்ற மாதிரியான தவறான சித்தரிப்போட கட்சி என்ன விமர்சனம் செய்கிறதா நினச்சி கட்சியே வந்து பால்படுத்தணுன்ற நோக்கத்தோட ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் அதனால தான் நான் வந்து அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைக்காமல் வந்து நான் வந்து காத்திருப்பு போராட்டத்தை விட்டுட்டு இவங்க செய்த பிரச்சனையின் காரணமாக நான் சாலை மறியலில் போய் உட்கார்றேன். இது முன்னாடியே காவல்துறைக்கு தெரியும் போல். ஒரு காத்திருப்பு போராட்டம் என்பது ஜனநாயகம் பூர்வமான ஒரு அமைதியான ஒரு போராட்டம். நான் வந்து என்ன சாலை மறியலுக்கு கொண்டு போய் சேர்த்ததே காவல்துறையும் எங்கள் கட்சிக்காரரும் சேர்ந்து தான்.
9ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க நீதியரசர்கள். பொது இடங்களில் மக்கள் பிரச்சனை சார்ந்து அமைதி வழியில் போராடக்கூடிய மக்கள் மீது வழக்கு பதிவு செய்து தவறுன்னு சொல்கிறாங்க. அப்போது எங்களுக்கு நாங்கள் வந்து அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கும்போது காவல்துறை எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்குது. அப்போது நாங்கள் என்னென்ன கோரிக்கையை வச்சு பேசுகிறோன்றதை முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா உளவு பிரிவு மூலமாக தெரிஞ்சதுனால தான் நாங்கள் துண்டறிக்கை போட்ட உடனே வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு தகவல் கொடுக்குறாங்க. தடையை மீறி இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த போராட்டத்தை வந்து நடத்தி தான் ஆகணும்னு நம்ம போகிறோம். போகும்போது ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் வந்து இந்த பிரச்சனை வந்து திசை திருப்பப்பட்டது. ஆனாலும் நாங்கள் அந்த போராட்டத்தை வந்து வெற்றி பெறணுன்றதுக்காக போராடி எங்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி நாங்கள் வந்து ஈவினிங் தான் வெளியே வந்தோம். பேச்சுவார்த்தை நடத்தின பின்னாடி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த போராட்டம் தற்சமயம் கைவிடப்பட்டுள்ளது. இல்லை, திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த நீங்கள் எடுக்கிறது ஒரு மக்கள் பிரச்சனை தான், அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை. அதுக்கு எதிராக வைப்ரகாஷ் போன்றவர்கள் இதில் இவ்வளோ அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லை ஒரு தலித் மக்களுக்கு எதிரான மனநிலையிலேருந்து செய்கிறாங்களா? பார்த்தா அப்படி தானே தெரியுது. இது இல்லை தோழர், அது என்னென்னா, இப்போ நான் மாதேசு விடுதலை சிறுத்தையிலிருந்து கூட்டணி கட்சியிலிருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவருடைய தொகுதி ஒசூர் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் தலித் மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அவர் தலித் மக்களுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் வந்து செய்கிறாருன்றதை நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட உங்கள் கலாய்விலே நீங்கள் வந்து அங்கே தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒட்டுமொத்தமாக தலித் மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமன்ற நிலையில் தான் அவர் இருக்கார். திமுகவில் நிறைய அமைச்சர்கள் எல்லாருமே அப்படி அந்த மனநிலையில் இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, நம்ம அந்த அளவுக்கு நம்ம பழகலை தோழர். இவருடைய இது பொதுவெளியிலே விவாதங்களாகவே ஒரு நிறைய பேசிட்டு மாட்டிட்டு இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்கலாம். ஆனால் இவரை பற்றி நமக்கு வந்து விசாரிச்சதன் அடிப்படையில் அவர் இருக்கிற மாவட்ட செயலாளர் பகுதியில் நான் அந்த மாவட்ட செயலாளராக இருக்கிறதுனால எனக்கு அது வெளிப்பாடு தெரியுது. நான் 2 வருஷம் மாவட்ட செயலாளர் ஆகிட்டோம். ஒரு முறை வந்து எம்பி தேர்தலையும் அவரோட நான் பயணம் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு நாளும் இந்த மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு வந்து பேசினதே கிடையாது. ஒரு நாளும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு அவர் பேசுனது கிடையாது.